பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனம், கடைசி பகுதி. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பட்ட பாடுகள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆமாம் தானேங்க? அது வார்த்தையினால் விவரிக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நினைக்கும் போது உண்மையாகவே நாம் இருக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக பாவம் செய்யாத அவர் சிலுவையில் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம பாவம் செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யணும் நம்ம சிந்தனையில் வரும்போதே நம்ம ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நம்ம நினைக்கும் போது நிச்சயமாகவே சொல்கிறேன், நம்ம பாவம் செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனை நமக்கு போகவே போகாதுங்க. அப்படி இல்லை, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நீங்கள் நினைக்கிறீங்களா? உடனே ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். உண்மையாகவே சொல்கிறேன், வார்த்தையினால் இருக்கிறது 1% தான். ஆனால் உண்மையாகவே அவர் பட்ட பாடுகள் விவரிக்கவே முடியாதாங்க. ஒரு மூவியில் எடுத்தாங்கள்ல, அந்த மூவி நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அந்த மூவியில் காமிக்கும் போதே நம்மளால் பார்க்க முடியாத நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிப்போம். கரெக்டு தானேங்க நான் சொல்கிறது? ஏன்னா அந்த மூவிலே ஒரு படத்தில் அடிக்கிறதே நம்மளால் பார்த்து சகித்து கொள்ள முடியல. ஆனால் நேரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகள், துன்பங்கள் அது விவரிக்கவே முடியாதுங்க. அதனால் உங்களுக்கு பாவம் செய்யணும்னு என்ன வருதா? நீங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவர் சிலுவையில் அவரை நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். நமக்காக தானே பாவிகளாகிய நமக்காக தானே அவர் சிலுவையில் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதனால் அப்படின்னு நினைக்கும்போது பாவ சிந்தனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களிலிருந்து எடுத்து போடுவார். ஆமேன். விசுவாசிங்க. அவர் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அப்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கோம்ல உன்னத பாட்டில். அவர் எப்படிப்பட்டவரா? சாரோனின் ரோஜா, மறுதோன்றிய பூங்கொத்து, வெள்ளை போல செண்டே, முற்றிலும் அழகானவரை, 10,000களில் சிறந்தவர், தேனிலும் மதுரமானவர், வெண்மையும் சிவப்புமானவர். ஆண்டவரை விவரிக்கும் போது வார்த்தையே இல்லைங்க. உன்னத பாட்டு வாசிக்கும் போது ஒவ்வொன்றும் கன்னியர்களால் நேசிக்கப்படுகிறவர், உத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவர், நேசகுமாரன், அன்பின் குமாரன், உன்னதமான தேவகுமாரன். அந்த உன்னத பாட்டு நம்ம வாசிக்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் அழகு எப்படி உள்ளது, வெண்மையும் சிவப்புமானவர். அது வாசிக்கும் போது பாருங்கள், அப்போ ஆண்டவர் எப்படி இருந்திருப்பார், எப்படி அழகுள்ளவராக இருந்திருப்பார். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, அவரை பார்க்கத்தக்க, அவரை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. நாம் விரும்பத்தக்க ரூபம்னா என்னங்க? யாராவது வராங்க, அவங்க ஃபேஸ் நல்லா இல்லை, சரியாக நான் எல்லோரும் போல் இல்லை அப்படின்னா நம்ம அவங்கள திருப்பி பார்ப்போமாங்க? நம்ம முகம் சுழிச்சிட்டு திரும்பிடுவோம். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், நிஜமாகவே அப்படி தானேங்க பண்ணுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முகம் கூட அடிக்கப்பட்டு அந்த முள்முடி சிரசில் வைத்து அதிலிருந்து வழிகிற அந்த சொட்டு ரத்தம், அவர் ஃபேஸு வெண்மையும் சிவப்புமானவருடைய முகம் எப்படி இருந்ததா? நம்ம விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்ததாம். எதற்காகங்க எத்தனை பாடுகள்? நாம் செய்த பாவத்தின் நிமித்தம். இதை நினைக்கும் போது நம்ம திரும்பி பாவம் செய்வோமாங்க? கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதனால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர், நீங்கள் ஒரு வேளை பாவத்தில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் அது பாவத்திலேருந்து விடுதலை தருவார். பாவம் அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் திருடுறது, அதுக்கப்புறமா கொலை செய்கிறது, விபச்சாரம் பண்ணுகிறது, இச்சிக்கிறது, இது பாவம் அப்படின்னா பொய் சொல்வது,
சின்ன சின்ன காரியம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுவும் பாவம் தான். பொய் சொல்கிறது, பொறாமைப்படுறது, கோபப்படுறது, இதெல்லாம் வந்து நம்மளால் சில காரியங்கள் நம்மளால் மேற்கொள்கிறது கடினம் தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்யும்போது, ஆண்டவரே இந்த முன்கோபம் எனக்கு ரொம்ப வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களால் எந்த இடத்துல ஸ்டக் ஆகி என்னால் முடியல ஆண்டவரே, இதை மேற்கொள்ள, இந்த பாவத்தை மேற்கொள்ள என்னால் முடியல ஆண்டவரே, ஒருவேளை நம்ம சில காரியத்திற்கு வெளியில் சொல்ல முடியாத சில காரியங்கள், பாவத்தில் நீங்கள் இருக்கலாம், இருளில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் வந்து ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து நான் விடுதலை பெறணும், ஆனால் இது யாருக்கிட்டேயும் சொல்லக்கூட எனக்கு ஒருவேளை என்னை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளேயே ஒரு பயத்தோடு கூட இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம். நான் ஜெபிக்கும்போது நீங்களும் கண்ணை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை நீங்கள் நோக்கி பாருங்கள். இன்றைக்கு எந்த பாவத்தை விட முடியாத நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகிறார். நான் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, என்னோடு கூட அந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தங்கள் ஆண்டவரே ஒருபோதும் வீணாய் போக நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே ஆண்டவரே. உம்முடைய முகம் ஆண்டவரே அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாது இருந்ததே ஆண்டவரே. நாங்கள் விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்ததே ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஆண்டவரே அப்பா சொட்டு சொட்டாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மீது விழும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சுத்திகரிப்பு உண்டாவதாக அப்பா, சுத்திகரிப்பு உண்டாவதாக ஆண்டவரே. இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளிவர முடியல, இந்த பாவத்திலிருந்து வெளியில் சொன்னால் ஏதாவது நினச்சிருவாங்களோ, என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ, இவனுக்கா இப்படிப்பட்ட எண்ணங்கள் நினச்சிருவாங்களோ அப்படின்னு கலங்கி தவிக்கிற மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க போகிறார், விடுவிக்க போகிறார். நிச்சயமாகவே சொல்கிறேன், எந்த இடத்துல நீர் இருக்கிறீரோ அந்த இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னிங்கன்னு சொல்லி மனம் கசந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார், விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாவத்திலிருந்து நீர் விடுதலை கொடுத்ததற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பாவத்திலிருந்து அப்பா விடுதலை செய்ததற்காய் சோதரம். இனி அந்த பாவம் பின் தொடராதபடிக்கு தேவ ஆவியானவர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.